திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பலமுறை விடியா திமுக அமைச்சர் சாமிநாதனிடம் மனு அளித்தும் பொது கழிவறை வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுவாய் அருகே உள்ள நிழலி கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு பொது கழிவறை இல்லாததால் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலநிலை உள்ளது. இது தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த விடியா திமுக அமைச்சர் மு.பே. சாமிநாதனிடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கழிவறை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். அதிகாரியெல்லாம் வர்றாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுத்தா எந்த ஒரு ரெஸ்பெக்டும் பண்றது இல்லைங்க. வாங்கிட்டு போறாங்க, அதுக்கு உண்டான ஸ்டெப் எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க. இல்லைன்னா நாங்கள் எலெக்ஷன் டைம் வந்தால் நாங்கள் ஓட்டே போட மாட்டோங்க. எங்கள் ஊரில் 1000 பேர் இருக்கிறோம், 1000 ஓட்டு இருக்குதுங்க. அந்த 1000 ஓட்டும் வராது.